பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:6 தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்ற கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு கிருபையின் மாதமாக மாற்றி கொடுப்பாராக. இங்கே மரியாள் என்ற இயேசுடைய தாயாளவள் மிகவும் பயந்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இவர்கள் திருமணமாகாமல் அந்த நாட்களில் அநேக பெண்கள் காத்திருந்தது போல இவர்களும் காத்திருந்தார்கள். மரியாள் காத்திருந்து இயேசு என்ற வயிற்று பிறப்பாரோ என்று சொல்லி இவரை போல் அநேக பெண்கள் அந்த நாட்களில் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய தேவன் மரியாளை தெரிந்து கொண்டார். தேவன் மரியாளை தெரிந்து கொண்டு மரியாளுக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிறகும்படியான ஒரு வாய்ப்பையும் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாரு சொல்லி பார்க்கலாம். இங்கே மரியாள் ஒரு குழந்தை பெறப் போகிறாய் என்று தேவதூதன் சொன்ன உடனே அவள் வீட்டில் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசிரிக்கப்பட்டவள். அந்த நாட்களில் இருந்த அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே அநேக பெண்கள் இருந்தாலும், அநேக ஸ்திரீகள் இருந்தாலும், அநேக என் வயிற்றில் இயேசு பிறக்கணும் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தாலும், அநேகர் திருமணம் செய்து கொள்ளாமல் என் வயிற்றில் இயேசு பிறப்பார் என்று சொல்லி காத்திருந்தாலும், ஒருவரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர்தான் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசிரிக்கப்பட்ட மரியாள் என்று பார்க்கிறோம். இந்த சத்தத்தை மரியாள் கேட்டவுடனே அவள் கலங்கினாள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையினாலே மிகவும் கலங்கி இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தால் சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த வார்த்தை கேட்ட பொழுது பயம் உண்டானது. காரணம், திருமணமாகாமல் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு திருமணம் நிச்சயம் மாத்திரமே ஆகியிருந்தது, ஆனால் திருமணம் ஆகவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் குழந்தை பெறுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அசாத்தியமான காரியம். ஒருவேளை உலகம் என்ன சொல்லும், மக்கள் என்ன சொல்வார்கள், திருமணமாகாத பெண் கர்ப்பமானால் உலகம் மிக தவறாக கேவலமாக பேசுமே என்று அவர்கள் பயந்தார்கள், கலங்கினார்கள். மரியாள் கலங்கினார். மரியாள் மிகவும் அவருடைய வார்த்தையில் கலக்கம் உண்டானது. அந்த வார்த்தை கேட்டுடனே அவள் மிகவும் கலங்கினாள். அப்படி கலங்கி இது எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். இன்றைக்கி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காலையில் செய்ய ஆரம்பிக்கிற பொழுது நமக்கு பயம் ஏற்படலாம், திகில் ஏற்படலாம். ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்கிறோம் அல்லது விசுவாசியாக வாழ்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்தின் காரியத்தினால் நமக்கு பயங்கள் வரலாம், பிரச்சனை வரலாம், கலக்கங்கள் வரலாம். இது எப்படி என்ன ஆகப்போகுதோ என்று பயம் வரலாம். சபை கட்டி கொண்டிருக்கிறோம், ஒருவேளை பிசாசான யாரை ஏவி விட்டு பிரச்சனை பண்ணவன்னு என்று சொல்லி யோசிக்கலாம். அல்லது பணம் இல்லை, அல்லது பொருளாதாரம் இல்லை, அல்லது சபைக்கு இடம் வாங்க பணம் இல்லை, அல்லது விசுவாச மக்கள் சபைக்கு வந்துட்டு வரமாட்டுறாங்க. இப்படி பல காரியங்கள் இருக்கலாம். எதிர்காலத்தை குறித்தும், எதிர்கால ஊழியத்தை குறித்தும், எதிர்கால வாழ்க்கை குறித்தும் பயம் ஏற்படலாம். அந்த பயம் கலக்கத்தை கொண்டு வரும். அந்த கலக்கம் வாழ்க்கையில் மிகப்பெரிய துக்கத்தை கொண்டு வருவதாக இருக்குது. இங்கே மரியாள் கலங்கினார்கள். ஆகவே துக்கித்து கொண்டிருந்தார்கள், இதையே சிந்தித்து கொண்டிருந்தார்கள். ஆகவே தான் அப்பொழுது தேவதூதன் மரியாளை நோக்கி ஒரு வார்த்தை சொல்கிறார், மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்ற வார்த்தை பார்க்கும். கிருபை பெற்றாய். இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தர் நமக்கு அதிகமான கிருபைகளை கொடுப்பாராக. இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆக கிருபை பெற்றவர்களே வாழ்க. இந்த கிருபை என்பது தேவனை ஏற்றுக்கொண்ட, இயேசு ஏற்றுக்கொண்ட, ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய கிருபை இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. விசுவாசத்தினாலே அவருடைய கிருபை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அப்போ கிருபை என்பது தேவனுடைய ரட்சிப்புக்கு முதல் பாத்திரமாக இருக்கிறது. நமக்கு எடுத்த முதல் ஆசீர்வாதம் என்ன? கிருபை. அதன் மூலம் வந்தது ரட்சிப்பு. இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை இலவசமாக கொடுத்தது. கிருபை என்றால் இரக்கம், இரக்கம் என்றால் தயவு. இந்த இரக்கம், தயவு, கிருபை இது ஒவ்வொருவருக்கும் ஆண்டு கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை பெற்றவர்கள் பயப்பட தேவையில்லை. காரணம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேவனுடைய கிருபை மரியாளுக்குள்ளே வந்ததுனால பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். பயப்பட வேண்டாம் சொன்ன காரணத்தினாலே அவர்கள் பயப்படாமல் இருந்து அந்த காரியத்தை கற்றுக்கொண்டார்கள், பயப்படாமல் இருந்தார்கள். ஆகவே தான் கிருபை பெற்றவர்களே வாழ்க, நீ பயப்பட வேண்டாம், உனக்குள்ளே தேவனுடைய கிருபை இருக்கிறது, உனக்குள்ளே தேவனுடைய மகிமை இருக்கிறது என்று சொன்னார். இந்த மாதத்தில் நமக்கு எப்படிப்பட்ட பயம் காரியங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட பயத்தின் சூழ்நிலை வந்தாலும் நாம் செய்ய வேண்டியது என்ன? பயப்பட தேவையில்லை. காரணம், நாம் கிருபை பெற்றிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். ஆகவே
கிருபை பெற்றவர்களாக வாழ்கிற இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் கிருபைகளையும் கொடுத்து நன்மைகளை செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்கு ஸ்தோத்திரம் முறை கேட்ட வார்த்தை நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நான் பயப்படாமல் இருந்து உங்களுடைய கிருபை பெற்றவர்களாக வாழ்ந்து நன்மை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கருத்தை தாழ்வு பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.